கடைசியில் அவனை பெலிஸ்த வேசியினிடத்தில் போய் பெலிஸ்தர்கள் கேட்கிறார்கள், அவனை நயம் பண்ணு, அவனுடைய பலன் எதனால் வருகிறது. அவள் தலையை தடவி 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 எல்லாம் பேசி கீசி மதுர வாக்கியா இணங்க பண்ணினான். ஒரு வேசியின் இடத்துல பேசுகிற பொழுது அவள் தன் மதுர வாக்கியா இணங்க பண்ணுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு வல்லமை, இந்த மனுஷன் இந்த பழி வாங்குகிற சுபாவம் இந்த அபிஷேகத்தினோட வல்லமை மட்டும் பண்ணுகிறதுன்னு சொல்ல வரேன். இந்த கசப்பு, வைராக்கியம், கோபம் இதெல்லாம் அபிஷேகத்தின் வல்லமையை குறைத்து விடும். நீங்கள் என்ன தான் அக்கினி அபிஷேகம் பெற்றிருந்தாலும், எந்த தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஐக்கியங்கள் உங்களுக்கு காணப்பட்டாலும், உங்களுக்குள் இருக்கிற இந்த நாச கிருமிகள், இந்த குணாதிசயங்கள், பழி வாங்குகிற குணம், கோபம், மனஸ்தாபம், வைராக்கியம், பகைமை, இவை அனைத்து அபிஷேகத்தை மிகப்பெரிய பலவீனத்துக்குள்ளே நடத்திவிடும். அபிஷேகம் இருக்கும், அந்நிய